ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், மாறாதவர். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மை நடத்தி செல்வார். நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட திட்டங்கள் பிசாசு கொண்டு வந்தாலும் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் தகர்க்கும், எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும். அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையில் உள்ள வல்லமையை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சங்கீதம் 71 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நம்முடைய தாயின் கற்பத்தில் நம்ம உருவாக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். அவர்தான் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து வெளியில கொண்டு வந்தார். இந்த உலகத்திற்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ எப்பொழுதும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும், நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நன்றி உள்ள உணர்வு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். கிராட்டிடியூட் ஷுட் பி அவர் ஆட்டிடியூட். எதனால நம்ம எப்பவுமே தேவனை துதிக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய கவனம் பிரச்சனைகள் மேலே இல்லாமல் தேவன் மேலே இருக்கிறது. ஆகவே அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய கவனம் எல்லாம் அவருக்கு நேராக திருப்பப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பிரச்சனைகளும் பலவீனங்களும் தோல்விகளும் இதற்கு நேராக திருப்பப்படாது. We should not only thank God but also people. நாம் தேவனுக்கு மட்டும் நன்றி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்றைக்காவது நம்ம வீட்டுக்கு குப்பை எடுக்க வரவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? நமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? நன்றி சொல்லுகிறது என்பது ஒரு காரியம், நன்றி செலுத்துகிறது என்பது இன்னொரு காரியம். ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவை யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆனால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் உதவிகளையும் ஆதரவையும் நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நாம் கற்பத்தில் உருவான நாள் முதல் இன்று வரைக்கும் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நன்மை செய்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி உள்ள உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அநேக மக்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஏதோ ஒரு தடவை நம்மளுக்கு உதவி செய்துட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு போகிறவங்க கிடையாது. தினந்தோறும் நம்மளோடு பிரயாணம் செய்கிற மக்களாக இருக்கிறார்கள். அப்படி யாரெல்லாம் நீங்கள் கண்டுகொள்கிறீங்களோ பார்க்குறீங்களோ அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். நமக்கு இருக்கிற தேவைகளை குறித்து நம்ம கலங்கி கொண்டு இருக்க மாட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தேவனுக்கும் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற மக்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். நாம் நன்றி உள்ள உணர்வை உருவாக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். We should build an attitude of gratitude. மற்றவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும். அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், காண வேண்டும். நம்முடைய மனசளவிலே நான் நன்றி உள்ளவனாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத விட நாம் அப்படித்தான் இருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். Praise God, thank God and thank God for the people He has given in your life. கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற மக்களுக்காகவும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஆகவே நன்றி உள்ள உள்ளத்தை, உணர்வை இன்றைக்கு நாம் உருவாக்கி கொள்வோம். இந்த நாளிலும் தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நன்றியுள்ள உணர்வோடு நீங்கள் இருக்கும் பொழுதே செய்வார், செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களையும் பயன்படுத்துவார். இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்தி செல்வார்.